ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட இருக்க ஒரே கேள்வி, தலை அடுத்த சீசன் 2025 விளையாடுவாரா மாட்டாரா? அவர் சின்னசாமியில் விளையாடுனது அவரோட கடைசி மேட்சா? என் மைண்ட்லையும் அதே கேள்வி ஓடிட்டு தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லேட்டஸ்ட்டாக வந்து சிஎஸ்கேவோட சிஇஓ காசி சார் வந்து ஒரு நியூஸ், இதை தோனி ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன நியூஸ்னு ஃபர்தராக பார்க்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ரொம்ப எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து காசி சார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தலை வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி சிஎஸ்கேயில் இருக்க எந்த ஒரு பிளேயர்ஸ்கிட்டையும் சரி, மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்கிட்டையும் சரி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. அண்டு அவரோட டிசிஷன், அவர் வந்து 2025 ப்ளே பண்ணுவாரா இல்லை மாட்டாரான்ற டிசிஷனை இன்னும் 2 மாதத்துக்குள்ளே சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த 2 மாதத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ வந்து மேவா, இன்னும் 2 மாதம்னா ஜூன் ஜூலை, 2 மாதம்னா கரெக்டாக 2 மாதம் கிடையாது. அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகலாம், அந்த ஆகஸ்ட் 15 ஆகலாம், ஆகஸ்ட் 15 ஜனவரி 26லாம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். தலை அந்த மாதிரி ஏதாவது பிளான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி 2 மாதத்தில் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரான்னு தெரியல. இதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. பட் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலை அந்த சொன்ன ஒரு வார்த்தை, என்னோடய கடைசி மேட்ச் சென்னையில் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுதான் ஒரே ஒரு நம்பிக்கை, இப்போ தலை வந்து அடுத்த சீசன் விளையாடுவாருன்ட்டு. ஒருவேளை இப்படி இருக்குமோ எனக்கு தோணுது. ஒருவேளை தலை வந்து அடுத்த சீசன் சேப்பாக்கில் ஒரு மேட்ச் விளையாடிட்டு அண்ட் ஹி மே சே இஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படி இருக்குமோன்னு தோணுது. பட் அது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். ஏன்னா வந்து மெகா ஆக்ஷன் வருது இல்லை, மெகா ஆக்ஷன் தலை வந்து தலையை அந்த ஒரே ஒரு மேட்ச்க்காக ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னும் போது தலையை அதுக்கலாம் அப்படின்லாம் விருப்பப்பட மாட்டார். இது வந்து என்னோடய ப்ராஸ்பெக்டிவில் நான் சும்மா சொன்னேன் இப்படி நடக்கலான்ட்டு. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹர்பஜன் சிங்கு, சுரேஷ் ரெய்னா இவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் 1 வருஷம் தலை அவருக்குன்னு நல்லா தானே அவர் ஆடுற பேட்டிங்கு, அவர் பண்ணுற விக்கெட் கீப்பிங்கில் இன்னும் 1 வருஷம் 3 வருஷம் கூட அவர் விளையாடுவார் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் என்ன தான் மனசுக்கு ஆறுதலாக இருந்தாலும், பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அவர் அந்த ஃபிசிக்கலாக படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த பேக் இன்ஜரி, அந்த மசில் டியரு அதெல்லாம் கேள்விப்பட்டு அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம லைவாகவே அவர் விளையாடும் போதெல்லாம் அந்த கஷ்டத்தெல்லாம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் கொஞ்சம் அவர் அடுத்த சீசன் விளையாடுறதுக்கு சான்ஸ் கம்மியாக இருக்குன்ட்டு தோணுது. பட் அவர் விளையாடினா ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலை அடுத்த சீசன் விளையாடுவாரா மாட்டாரா? அப்புறம் நான் பேசணுன்னு நினச்சேன் இன்னொரு முக்கியமான விஷயம். இதை பற்றி நான் மேட்ச் முடிஞ்ச உடனே பேசி போகணுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கரெக்டாக டைம் கிடைக்கல, அதான் இப்போ பேசுகிறேன். என்னென்னா, ஆர்சிபி ஃபேன்ஸ் பிஹேவியர் ஆஃப்டர் வின்னிங் த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஸ்டேடியம் விட்டு வெளில வராங்க. ஸ்டேடியமில் இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வந்து எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸும் அந்த சின்னசாமி ஸ்டேடியமே அப்படியே சூழ்ந்துட்டு என்னென்னலாம் பண்ணாங்கன்ட்டு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். அது வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சீப் பிஹேவியர்ன்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லோக்கலாக சொல்லணும்னா எச்சத்தனன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அப்படியே அந்த சிஎஸ்கே அவங்களே சோகமாக போகிறாங்க, அவங்கள போய்ட்டு சட்டை கழட்டு அப்படி இப்படி என்னென்னமோ சொல்கிறது. அண்டு இதெல்லாம் வந்து நான் இப்போ இன்னும் ஒரு சில விஷயம்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் வந்து நேற்று வந்து போட்டிருப்பேன், ஆர்சிபி கிரேட்டஸ்ட் கம்பேக்கு செம்மையாக விளையாடி வந்திருக்காங்க. அந்த வீடியோ கீழே அந்த கமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நான் போட்ட வீடியோவுக்கு எனக்கு தனியாக அவங்க பண்ண மெசேஜ், அதிலலாம் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. ப்ரோ இவங்களுக்கெல்லாம் ஏன் ப்ரோ சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்க எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஸ்டேடியமில் வந்து ஏதோ மேட்ச் அவங்க வின் பண்ணதுக்கப்புறம், இது எனக்கு கரெக்டாக தெரியல, எனக்கு வந்து மெசேஜ் இது ஓகேவா, இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ், ஸ்டேடியமில் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎஸ்கே கேர்ள் ஃபேனை வந்து இவங்க வந்து சிஎஸ்கே ஜெர்சியை கழட்ட சொன்னாங்க அப்படின்னு வந்திருக்கு. சிஎஸ்கே ஜெர்சியை நீங்கள் கழட்டணும் அப்படின்ட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து புள்ளி பண்ணாங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். இவங்களுக்குலாம் இதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டுலாம் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. பட் இது எனக்கு உண்மையானு தெரில, நான் பார்க்கல, எனக்கு வந்து மெசேஜ் தான் சொல்கிறேன். பட் அது இல்லைனா கூட அந்த ஒரு ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருந்துச்சு அந்த வீடியோஸ்லாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ சொல்கிறதுலாம் வச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன் நான், ஓகேவா. நம்மளும் வந்து அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சில் என்னென்னலாம் பண்ணோம், அந்த கொஞ்சம் வைரலாச்சு ஒரு ஆர்சிபி கேர்ள், அந்த பொண்ணு போட்டு அப்படியே கலாய்ச்சிக்கிட்டு அந்த பொண்ணு ஈஸால கப்பு நம்ம தினம் எடுத்துகிட்டு போய் கப்பு கையில் கொடுக்கறது, அது ஒரு மாதிரி கலாய்க்கிறது தான். பட் இருந்தாலும் அந்த பொண்ணு மூஞ்சில் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்களா. அண்ட் ஆல்சோ அந்த மேட்ச் முடிச்சுட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வெளில போகும்போது நம்மளும் ஒன்றும் சும்மா இல்லை, நம்மளும் போய் அவங்கள வம்பிழுத்து ரொம்ப கலாய்ச்சோம். அந்த வீடியோஸ்லாமும் நான் பார்த்தேன். அண்ட் இப்போயே மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ஈஸாலே கப்புன்னு சொல்கிறாங்க, நீங்கள் திருப்பி லாலிபாப்பை சப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம்
நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிட்டோன்னா அவங்க நம்மளோட எக்ஸ்ட்ரீமாக நம்ம கேவலமாக நடந்துக்கிட்டோன்னா அவங்க நம்மளோட எக்ஸ்ட்ரீம் லெவல் கேவலத்தில் நடந்துக்கிறாங்க. இவங்களுக்கு குறைச்சல் நம்ம இல்லை, அவங்களுக்கு குறைச்சல் நம்ம இல்லை. என்ன இதெல்லாம் இது நம்ம இதுக்கு தான் கிரிக்கெட் பார்க்குறோமா? நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலாம். எப்படி இப்போ வந்து ஃபீல்டில் வந்து கோலி அப்படியே அக்ரெசிவாக இருக்கார், அது வேறு. நம்ம வேறு. நம்ம வந்து எப்படின்னா நம்ம எமோஷன்ஸை காமிக்கலாம், கத்தலாம், செலிப்ரேட் பண்ணலாம், கலாச்சிக்கலாம், நார்மலாக கலாச்சிக்கலாம். நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கலாச்சிப்போம், அந்த மாதிரி வேறு. பட்டு இந்த மாதிரி எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிட்டு ரோட்டில் போகிற அந்த சிஎஸ்கே ஃபேன் கேர்ள்ஸுக்கிட்டலாம் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப தப்பாக, அது வேணால் வீடியோலாம் சொன்னால் ஒரு மாதிரி கேவலமாக ரோப் பண்ணுறது. அண்டு அந்த ஆர்சிபி பசங்களுக்கே சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. பசங்களே ஏதோ அப்படியே அந்த பையன்லாம் அலுவலத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோலாம், பசங்களே இப்படி பண்ணுறீங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் அது ஏதோ வீடியோவில் வந்துருச்சு நான் சொல்கிறேன். இன்னொன்று நல்லா நினச்சேன்னு தெரில. இவங்க இப்போ சிஎஸ்கே ஃபேன் பண்ணாங்கன்ட்டு இப்போ ஆர்சிபி ஃபேன் பண்ணுறீங்க. இப்போ திரும்பி எலிமினேட்டரு அந்த குவாலிஃபையர்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் சிஎஸ்கேக்கு வரணும். சிஎஸ்கே என்ன தான் குவாலிஃபை ஆகலனாலும் இப்போ வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் திரும்பி வந்து அதையே அப்படியே வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. நம்மனா கேங் வரேன், இதுனா கேங் வரேன்னு இவங்க பண்ணுறாங்கன்னு அவங்க மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு சிஎஸ்கே ஆர்சிபின்னு தான் பிரிஞ்சிருந்தாலும் எல்லோரும் இந்தியன்ஸு. நம்ம ஓகே நம்ம வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப ஒன்றுலாம் அப்படியே அப்படியே ஒற்றுமையாக இருக்கணும், கலாச்சிக்கூடாது அதெல்லாம் சொல்ல. நார்மலாக கலாச்சிக்கலாம், நார்மலாக கிண்டல் பண்ணிக்கலாம். பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டோடு இருந்துக்கணும். ரொம்ப இந்த மாதிரி மோசமாக நடந்துக்க வேணாம். என்னோடய ரெக்வஸ்ட் தான் இது, ஓகேவா? நான் ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் சொல்ல. என்னோடய ரெக்வஸ்ட்டு, என் வீடியோ பார்த்துட்டு நான் பண்ணுற ரெக்வஸ்ட்லாம் யாரும் மதிப்பீங்களான்லாம் எனக்கு தெரில. பட் ஒரு 4 பேர் நான் சொல்கிறது கேட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருந்திங்கன்னா எனக்கு சந்தோஷம். அண்டு அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், ஓகேவா? இதை பற்றி பேசணுன்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு வந்து நான் இப்போ ஆர்சிபிக்கு சப்போர்ட்டுன்னு இல்லை, பட் அவங்க எக்ஸ்ட்ரானரி கம்பேக் தான் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. அதுக்காக நான் வந்து வீடியோ போட்டேன்னா அது கீழே இதே மாதிரி கமெண்ட் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது. நான் போய் அதுக்கு தான் எனக்கு தான் ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரில. அதனால தான் இந்த ஒரு வீடியோ மெயினாக நான் எடுத்ததுக்கான காரணம். இதுக்கப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்சிபி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கேவலமாக நம்ம பிஹேவ் பண்ணிக்க வேணாம், ஓகேவா? நார்மலாக கலாச்சிக்கிறது அந்த மாதிரிலாம் இருந்துக்கலாம். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லாம் போக வேணாம். அண்டு ஓகே, நான் சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லிட்டு நினச்சேன். பட் யாரையும் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை கைஸ்.